Silky, bye. We are leaving. பேசாம போறியா வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? நான் ஒண்ணுமே தெரியலடா. ஷிட். நீ போடலாம், என்ன பாட்டு வேணா போடலாம். நீங்க கேஷுவலா இருங்க, நான் பாட்டு கேஷுவலா பேசுறேன். திரும்பி என்னைய பாருடா. ஹலோ கைஸ், இருட்டா தெரிவேன். அது என் கலரின் மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் நல்லதா ஜோக்கே. ஆக்சுவலி என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. கோப்ரோவில் வந்து கிரியேட்டர் வெர்ஷன்ஸ்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. அந்த கோப்ரோ தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் இன்பில்ட் லைட். ஹாய் கைஸ், என்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ். நான் வந்து இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா, நாங்கள் நைட் ட்ரைவ் வித் ஃபேமிலியோட நாங்கள் போயிட்டுருக்கேன். என்னடி வாய்ஸ் இது? ஸோ வி ஆர் கோயிங் டு பீச், பெசின் நகர். இந்த மாதிரி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராம பாரு. மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். நம்ம ஆட்டோல வரும் ஒருத்தன். ஐயோ, அவனை நான் மறக்க மாட்டேன். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அவன் வந்து பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டே அவன் ஆட்டோக்காரன். நானும் ஆண்டியும் பார்லர் வரணும். ஹைட்ரா ஃபேஷியல்னு நினைக்கிறேன் ஆண்டி, இல்ல கோல்டு ஃபேஷியலா சம்திங். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. டு ஆல் தி கேர்ள்ஸ் அவுட் தேர், ஃபேஷியல் பண்ணுங்க சம்மர்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, ஸ்டே ஹைட்ரேட்டட். இன்டர்ன்ஷிப் போகும்போது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா, நல்ல எவ்வளோ வேணா தண்ணி குடிக்கலாம். ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவே என்னன்னா, இந்த 30 டேஸ் நான் இன்டர்ன்ஷிப் படிக்கும்போது தண்ணி குடிச்சிட்டே இருந்து இந்த பிம்பிள்ஸ், இந்த ஆக்னி, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே டீடாக்ஸ் பண்ணி தூக்கி போட்டோம். வாய்ப்பு இல்ல ராஜா. ஓகே, நம்ம எதுக்கு இப்போ ஆன் பண்ணோம்? அந்த கார் ஓ வாங்கி கொடுக்குமா? யாரும் வாங்கி தரேன். ஆக்சுவலி ஜெனரலாக எவ்வளோ மானிட்டைசேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நியர்லி ஒரு 6 monthsல என்னால் அந்த கார் அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, கிடைக்கும், வாங்கலாம். இது வந்து ஒரு 5 years கழிச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. A few inches later. அப்படியே ரேடியன்ஸ்ல ஒரு வீடை வாங்கணும். ரோடு கிராஸ் பண்ணி போனா ஒரு மினி பஸ் வாங்கணும். ரெமோ பேக்கரி ஒன்று வாங்கணும். சார்கோல் வாங்கணும். நெக்ஸ்ட் மேக்ஸ் வாங்கணும். இந்த தெருவால என்ன வேற வாங்கிடலாம்ல. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும்டா. We are at airport metro. Okay. மீனம்பாக். அடுத்த ஸ்டேஷன் மீனம்பாக்கம். உங்களே காமிச்சிட்டீங்கன்னா சுற்றுவாங்க, கண்ணு நெஞ்சு சுடுவாங்க 2-3. அங்க வந்து 109 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேன்ல போகுது. அப்படியே ஒரு பெரிய சர்வீஸ் டு ஆல் த அமரன்ஸ் அவுட் தேர். டூல் பாக்ஸ் எடுத்து சொருவிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளோட இந்தியன் ஆர்மின்னு சொல்லுவாங்க. இது சென்னை ஆர்மி. ஃப்ரெஞ்சா இருக்கு. ஐ நோ ப்ளீஸ், யாரெல்லாம் எடிட்டர் இதை எடிட் பண்ண போறீங்களோ ப்ளீஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பில்டப் ஷார்ட்ஸா போட்டுக்கோங்க. இந்தியன் ஆர்மின்னு சொல்லுவாங்க. இது சென்னை ஆர்மி. இது வந்து ஏஜி சர்ச். இல்லதான் நான் பிறந்து வளர்ந்தேன். உங்க மம்மி டாடிக்கு இங்க தான் கல்யாணம் ஆச்சு. எனக்கு ஸ்வீட்டி மர்லின் அப்படின்னு ஒரு அழகான பேர் இங்க தான் வச்சாங்க. மேனிஃபெஸ்டிங் என்னன்னா, இங்க எனக்கு கல்யாணம் ஆகணும். எனக்கு மேனிஃபெஸ்ட் லைஃபே மேனிஃபெஸ்ட் தான். பிரேயர் தான் வாழ்க்கை தான் பிரேயர். கடவுள் இல்லைன்னா நம்ம இல்ல கடவுள் இல்லை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் அ vlogger என்னன்னு பார்த்தோம்னா, கார்ல இருந்து இறங்கும் போது வேலையே செய்யாத என் தங்கச்சிலாம் எனக்கு கதவு திறந்து விட்டா. சும்மா பேருக்கு தான் தரேன். பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். So we are at பெசன்ட் நகர் guys. ஸோ இங்கே தான் என்னோட செகண்ட் vlog ஆன நக்கு பாப்சிக்கல் நான் பண்ணேன். என்னடா டின்னர் இங்கே முடிக்க போறோமா? தாமன் போவோம். நம்ம ராமனோட அக்கா தாமன் கடைக்கு நாங்கள் போகிறோம். எனக்கு நைட் டைம் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனோட வரதே எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி எவ்ரி கேர்ள்ஸ் வந்து இதை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸோட இல்லைனா வந்து கசினோடலாம் வந்தால் கால் வந்துட்டே இருக்கும். என்ன டைமு, எவ்வளோ தைரியம் இருந்தால் 9 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருப்ப பெசன்ட் நகர்ல அப்படின்வாங்க. பட் நாங்கள் ஃபுல் ப்ரொடக்ஷனோட ஃபேமிலியோட போயிட்டு இருக்கதால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது guys. வெளியே தான் மாமா இருக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஏயா கத்துற? தண்ணிக்கு போயிட்டு அப்ப மேல நிலா இருக்கும். தண்ணிக்குள்ளெல்லாம் போக கூடாது, நிலா வேணா எடுக்கலாம். அதுதான் தண்ணிக்குள்ள போனா கார் யாரு, நீ கழுவுவியா? கழுவுறதெல்லாம் கஷ்டப்பட்டு நானு ஃப்ளோல என்ன பேச விடு. என்ன vlogger-ஆ இருக்க தடுக்குறாங்க கைஸ். நல்லா கையை பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இப்படி ஃப்ளோ ஹேண்ட்ஸ் வந்தாதான் என்னால பேச முடியும். எதுக்கு அங்க வரலாம் சீங்கமா? ஓகே, எவ்ரிவன் இஸ் வாட்சிங் மீ பட் ஐ டோன்ட் கேர். அந்த மாதிரி ஒரு மோட்ல நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து விஷயம் என்னன்னா, we are heading towards தாமன் to eat ராமன். ஓகே, குளியில கால் வச்சிட்டேன். 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுங்க. We are heading towards ராமன் to eat ராமன். போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் வாட்டர்ல லேண்ட் பண்ணிட்டு we will get back to you guys.
ஸோ நான் வந்து இப்போ நாஸ்டாலஜிக்காக வந்து ஒரு ஒரு பெசன்ட் நகர்ல ஒரு ஸ்ட்ரீட் குள்ள வந்திருக்கேன். இது வந்து என்னோட செகண்ட் வீடியோ வந்து நான் இங்கே தான் எடுத்தேன். அதே நாங்கள் நக்கு பாப்சிக்கலுக்கு போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்பலாம்னு இருக்கோம். இது நம்ம கடை தான், நக்கு பாப்சிக்கல். இப்போ வந்து நம்ம கடையில் வந்து என்ன சாப்பிட போறீங்க சொல்லுங்க. யார் நீ? ஓகே, அந்த அண்ணா கிளம்பிட்டாரு. இந்த கடைக்கு ஓனர் நம்ம தான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் ரொம்ப நர்வஸாக சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் செகண்ட் டைம் வந்து அந்த அளவுக்கு நர்வஸ்லாம் இல்லை. ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு, அப்புறம் என்னதுக்கு நர்வஸ். ஜாலியாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மாதிரி பக்காவாக இருந்துச்சு. என் vlog-ஐ பார்த்தியா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, டார்ச் எதுக்கு பண்ணுறாங்க? லெமன் சீஸ்ன்றது எல்லா சீசன்லேயும் கிடைக்குமா? எல்லா டவுட்ஸும் நானே கிளியர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு தெரியாதே. வேற டேய் கூட்டு போங்கடா. வாட்ஸ் த டைம்? ஐ கெஸ் இட்ஸ் 10:30 நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். 10:30க்கு வந்து மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஸோ மம்மிக்கு என்ன பிரச்சனைனா, நைட் அவங்க குக் பண்ணிட்டாங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணாமல் ராமன் சாப்பிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலைல சாப்பிட்டுக்கிறேன். கூச்சமே இல்லை. சாரி சப்ஸ்கிரைபர், நீ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு நீ வந்து ப்ரூஃப் காமி, நான் உன்னை நம்புற சப்ஸ்கிரைபர். அதாவது என்னை வந்து சுற்றி இருக்கிறவங்களே பிட்ரே பண்ணுறாங்க. சுற்றி வந்து 1000 பேர் இருந்தாலும் ஒன்லி 148 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காங்க. இவனோட யூடியூப் சேனல் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப எகத்தாலமா பேசுறாங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் வந்து நிலாவை பார்த்து எக்ஸைட் ஆகுறாங்க? அதான உன் கொஸ்டின். அந்த ஒரு காலத்துல லெட்டர்ஸ் மூலியமா தான் பேசுவாங்க. அப்போ நிலாவை பார்த்து மாடியில பையன் லெட்டர் எழுதுவான், அதே நிலாவை பார்த்து அந்த பொண்ணு வந்து திருப்பி லெட்டர் எழுதுவா. இட்ஸ் அ வே ஆஃப் கம்யூனிகேட்டிங். அந்த ஒரு மிட் பர்சன் நான் பேசுறது அவட்ட சொல்லிடு, அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேட். அது வந்து ஒரு காம்னஸ், ஒரு பீஸு, ஒரு ஹாப்பி மூட் எலிவேட் பண்ணும். அந்த கிளைமேட்டு, இந்த கண்டிஷனு, இந்த நைட்டு. ஹாய் கைஸ், பெசன்ட் நகர்லேருந்து இப்போ நாங்கள் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா ப்ளூ கிராஸ் ரோடு. சென்னையில் வந்து நல்லா ஊர் சுற்றுறவங்களுக்கு தெரியும் வாட் இஸ் மீன் பை ப்ளூ கிராஸ் ரோடு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரமாதமான விஷயங்கள்லாம் நான் கருதுறேன். என்னன்னா நீங்க டிராப் கீழே பண்ணி விட்டா கூட நல்லா சோத்திர சொல்லிட்டு நின்றுவேன். இறங்கா என்ன வண்டி நிப்பாட்டிட்டீங்க? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. ஸோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ செகண்ட் டெஸ்டினேஷன் அர்பன் ஸ்கொயருக்கு வந்திருக்கோம். இட்ஸ் டைம் 12 o'clock நான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். நம்ம ரோட பார்த்தாலே மாடு சார் ஜாலியா வரும். தம்பி வணக்கம் தம்பி. எங்க ரோட பார்த்தாலே ஜம்முன்னு சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன். லைட் ஆஃப் ஆகுது. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. டைம் பாத்தீங்கன்னா 19 வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இத்துடன் இந்த vlog-ஐ நான் முடித்துக் கொள்கிறேன். என்னோட கேமரால பேட்டரி இல்லை, எனக்கு பேட்டரி இல்லை, லைட்லேயும் பேட்டரி இல்லை. கடன் வாங்கி லைட்டு போட்டு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னைக்கு ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஓவர் ஓவரா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரில, எந்த கதையும் தெரில. ராமன் டாமன் அர்பன் ஸ்கொயர் போயிட்டு அப்படின்ட்டு வீக்கெண்ட் வாஸ் ஸோ குட். எல்லாருக்கும் எப்படி போச்சு காய்ஸ்? உடுப்பா இது